போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு சைன் ஐஏஎஸ் அகாடமியின் காலை வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் சொல்ல முடியாது. ஒரு வருஷமாவே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு வந்திருக்கு மார்னிங். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டேட் 30/1/2024ல இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அறிவிக்கை எண் 1/2024. ஓகே. ஸோ அப்ப இந்த குரூப் 4ல சில சேஞ்சஸ் இருக்குது. சில போஸ்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன சேஞ்சஸ்? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? என்ன போஸ்டிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க? அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஸோ அப்படின்றத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்காங்க இல்லையா? அறிவிக்கை நாள். இது போக பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க 28/2/2024 அதாவது பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வரைக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்க்கான அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். பட் நம்ம வந்து அதுவரைக்கும் போக வேணாம். ஸோ பிஃபோராவே அப்ளை பண்ணிறலாம். எப்ப அப்ளை பண்ணலாம்? இந்த டைம் அப்ளை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெப்சைட் இதுவா தான் இருக்கும். ஸோ நீங்க பிப்ரவரி ஸ்டார்ட்டிங் வீக் வந்து நீங்க அப்ளை பண்ணிருங்க. மேக்ஸிமம் அதாவது இந்த வீக் எண்ட் இல்ல நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க அத முன்கூட்டியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா, அத திருத்துறதுக்கு டைம் குடுத்துருக்காங்க. ஒரு 2 நாள். இது போக எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/6/2024 ஓகே. அதாவது நமக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:30ல இருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு இது எக்ஸாம் டைமிங். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இந்த எக்ஸாம் டைமிங் தான். ஸோ டேட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நமக்கு இன்னும் எத்தன மந்த் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 4 மாசம் கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் கையில இருக்குது. ஸோ அதனால இப்ப கூட நீங்க பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, ஸோ இன்னையிலருந்து பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம இந்த எக்ஸாம கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான். ஓகே. ஸோ இதுல வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இதுல இந்த தடவ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த 2 எக்ஸாம்க்கான இது நோட்டிஃபிகேஷனுமே இதோட குரூப் 4ஓட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும். அதாவது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் 2 பேருக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து குரூப் 4ஓட ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களுக்கான எக்ஸாமும் வந்து எப்படி தான் நடக்கும்? குரூப் 4ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இதுல உங்களுக்கு என்ன போஸ்டிங்லாம் ஆட் ஆகுதுன்னா, ஃபாரஸ்ட் கார்டும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கான போஸ்டிங்குமே ஆட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தனியாவே எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப அத வந்து டிஎன்பிஎஸ்சியே எடுத்து நடத்துறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது, ஓகேவா, உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க பாருங்க. மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள், வனக்காப்பாளர், வனக்காவலர். அதாவது நான் குரூப் 4 வேணாங்க எனக்கு. எனக்கு வெறும் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ல ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் நீங்க கிளிக் பண்ணா, குரூப் 4 அப்ளை பண்ணாம இது மட்டும் அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ அப்படி இல்ல, எனக்கு வந்துட்டு மேலே குறிப்பிட்ட பதவிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இல்லாத இதர பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னா, இத வந்து நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதர் போஸ்ட்ட வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இல்ல எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டும் வேணும், ஃபாரஸ்ட் வாட்சரும் வேணும், குரூப் 4 வேணும் அப்படின்னா, நீங்க அனைத்து பதவிகள் ஆல் போஸ்ட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றது குடுத்திருக்காங்க. ஸோ இத தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. அதாவது நான் ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போறேன் அப்டின்னா, நீங்க அத மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். குரூப் 4 வேணாம் அப்டின்னா, குரூப் 4 செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களோட அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு இதுக்கான காலம் வந்து தனியா குடுத்திருப்பாங்க. இல்ல எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்ட் வேணாம், நான் குரூப் 4 மட்டும் எழுத போறனாலும் அதுக்கு தனியா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல 2மே எனக்கு வேணும் அப்டின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல இன்னொன்னு, இப்ப ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் யார் எழுதலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்ப ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 12ல பார்த்தீங்கன்னா, நீங்க பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்க மட்டும் தான் இத எழுத முடியும். இப்ப ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்களால இத எழுத முடியாது. ஸோ அப்ப அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த நீங்க அதர் போஸ்ட் மட்டும் தான். அதாவது ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்ச் இல்லாம ம குரூப் 4 மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். பயாலஜி குரூப் எடுத்தவங்க ஆல் போஸ்ட் குடுக்குறது என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஏஜ் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, விஏஓக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, மொத்தமா
அவங்க 108 காலிப்பணியிடங்கள் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து சேலரி. ஸோ இது வந்து பேசிக் சேலரி தான். 19,500ல இருந்து 71,900 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கையில வந்து உங்களுக்கு நமக்கு அதிகமா தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. சரி. வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்தா இருக்கு பாருங்க. ஸோ என்னன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? வனக்காப்பாளர். ஸோ அப்ப வனக்காப்பாளர் அப்படின்றதுக்கு 171 போஸ்டிங் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதே வந்து நீங்க டிரைவிங் லைசென்ஸோட வச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 192 போஸ்டிங். வனக்காவலருக்கு வந்து 526 போஸ்டிங். இதே வந்து வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்கு மட்டும் 282 போஸ்டிங். ஸோ இப்ப இந்த மாரி உங்களுக்கு டோட்டலா ஃபாரஸ்ட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்டிங் கிட்ட அவங்க அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா குரூப் 4ல வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,244 இது குரூப் 4 ஓட வேக்கன்சி. ஸோ இதுல ஃபாரஸ்ட்ருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வேக்கன்சி கிட்ட அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேக்கன்சி அப்படின்றது நமக்கு பின்னால இன்கிரீஸ் ஆகத்தான் செய்யும். கண்டிப்பான முறையில இன்கிரீஸ் ஆகுது இந்த வேக்கன்சி. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 10,000லிருந்து 15,000 வேக்கன்சி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கிரீஸ் ஆகும். எப்போ வரை இன்கிரீஸ் ஆகும்? உங்களுக்கு ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணி கவுன்சிலிங் போற வரைக்குமே உங்களுக்கு இந்த வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அதனால வேக்கன்சி பத்தி கவலைப்படாதீங்க. நமக்கு பல்க் வேக்கன்சி தான் வரப்போது. ஸோ, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, அவங்களுக்கு சாரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான். தமிழ் வந்து 100 மார்க்ல இருக்கும். ஓகே. தமிழ் 100 மார்க் இருக்கும். பொது அறிவு 75, மேத்ஸ் 25, மொத்த கொஸ்டின் 200 கொஸ்டின். மார்க் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் இருக்கும். ஓகே. டோட்டலா உங்களுக்கு 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம். இது எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 90. இதுல இந்த தமிழ் அப்படின்றது உங்களுக்கு தகுதி தேர்வாவும் இருக்கும். சேம் டைம் மதிப்பீட்டு தேர்வாவும் இருக்குது உங்களுக்கு. அப்ப இதுல என்ன குறைந்தபட்சம் நீங்க 40% மார்க் தமிழ்ல எடுத்திருந்தா மட்டும் தான் உங்களோட அடுத்து ஜிஎஸ்ஸையும், மேத்ஸையுமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது 40%னா 60 மதிப்பெண்ணாவது நீங்க எடுத்திருக்கணும் குறைஞ்சபட்சம் 150க்கு 60 மதிப்பெண்ணாவது தமிழ்ல எடுத்திருந்தா தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பரும் இதுவும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வேற நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வயது வரம்பு. ஸோ வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் கீழ அவங்க தெளிவாவே குடுத்திருக்கிறாங்க. ஸோ விஏஓ போஸ்டிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, உங்களோட வயது வரம்பு 42 மேக்ஸிமம். ஓகே. ஸோ இது யார் யாருக்கு? பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம். இந்த பக்கம் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் எல்லாமே 42 அந்த ரேஞ்சுல தான் குடுத்திருக்காங்க. 42 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்களால விஏஓ போஸ்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாரி இந்த இளநிலை உதவியாளர், இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமை அமைச்சுப் பணி, இது போக இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள், தட்டச்சர் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34. இது பிசி, எம்பிசிக்கு. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் குடுத்திருக்காங்க. இது போக சிலதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. எதுக்கெல்லாம் கிடையாது? இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அதே மாரி சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. அப்ப நீங்க மேக்ஸிமம் ஏஜே கிடையாது. நீங்க வந்து 60 வயசு வரைக்கும் நீங்க 50, 58 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. அதே மாரி ஃபாரஸ்ட் ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பொறுத்தவரைக்கும் வனக்காப்பாளருக்கு உங்களுக்கு 37 தான். 37 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா, உங்களால இந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமான இந்த 4 எக்ஸாம உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஓகே. சரி. ஸோ வேற நோட்டிஃபிகேஷன்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. கல்வி தகுதி. கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் நீங்க எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும். எதுக்கு? விஏஓ அப்படின்ற போஸ்டிங்க்கு. சில போஸ்டிங்க்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன? இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம். ஒரு டிகிரி மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுக்குன்னா, இந்த போஸ்டிங்க்கு. அதே மாரி தான் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். இதுக்கும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த 2 போஸ்டிங்க்கு. இது போக வேற என்ன? தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல இளநிலை உதவியாளர் அதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு இளநிலை இதுக்கும் டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். ஓகே. இது போக தமிழ்நாடு மூலிகை பண்ணை மற்றும் மூலிகை மருத்துவக் கழகம் இதுக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாரி சில இதுக்கு உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கிறதுக்கு கம்பல்சரி இருக்கு. சில இதுக்கு 12த் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகே. ஓகே. சில இதுக்கு 12த் குவாலிஃபிகேஷன். சில இதுக்கு மேக்ஸிமம் எல்லாமே 10த் குவாலிஃபிகேஷன் தான். சில போஸ்டிங் தான் 12த் சில இதுக்கு உங்களுக்கு டிகிரி குடுத்திருக்காங்க. ஓகே. அதனால பிரச்சனை இல்ல. ஓகே. வேற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இது வந்து நம்ம தமிழ்நாடு
டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு குரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதுல நோட்டிஃபிகேஷன்ல போனீங்கன்னா, இது உங்களுக்கு இருக்கும். இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாடு தடய அறிவியல் சார்நிலை பணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 12த் முடிச்சிருந்திருக்கணும். ஓகே. அதே மாரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்துக்கும் நீங்க 12த் முடிச்சிருந்திருக்கணும். ஓகே. இந்த மாரி சில போஸ்டிங்க்கு 12த்துமே அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஓகே. இது போக வேற என்னல்லாம் நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. சோ இப்ப இந்த ஃபாரஸ்ட் கார்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது ஆண்களுக்கு 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். இதே பெண்கள் மற்றும் திருநங்கைனா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 79 மூச்சு வெளியிட்ட நிலையில, இதே இது மூச்சு உள்வாங்கிய நிலையில 5 எக்ஸ்பேண்ட் ஆகணும். 79னா அப்ப 5 எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 84 சென்டிமீட்டர் வந்திருக்கணும். ஓகே. இதே தான் பெண்களுக்கும் அவங்க குடுத்திருக்கிறாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அந்த ஃபாரஸ்ட் எழுதுறாங்க இல்லையா? அவங்களுக்கானது. இது போக எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 152 மற்றும் 145 குடுத்திருக்கிறாங்க. ஓகே. சோ அடுத்து வேற நோட்டிஃபிகேஷன் என்ன குடுத்திருக்கிறாங்கன்னா, அ அதுக்கான உடற்தகுதிக்கான சான்றிதழ் வாங்கணும். யாரு? இந்த ஃபாரஸ்ட் கார்ட் அப்ளை பண்றவங்க. எப்படி என்ன குடுத்திருக்கிறாங்க? கீழே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அடங்கிய சான்றிதழை அரசு மருத்துவ நிறுவனங்களில் பணியாற்ற அரசால் நியமிக்கப்பட்ட உதவி மருத்துவர் நிலைக்கு மேல் உள்ள மருத்துவ அலுவலரிடம் தேர்வு அறிவிக்கை நாளன்றோ, அதாவது தேர்வு அறிவிக்கை இன்னைக்கு குடுத்திருக்காங்கன்னா, அன்னைக்கோ அல்லது அதற்கு பின்னரோ கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? அப்ப இந்த அ இத வந்து நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அடுத்து, ஆவணங்களை தேர்வாணையம் கோரும்போது பதிவேற்றம் அல்லது சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப என்ன? யாரெல்லாம் ஃபாரஸ்ட் கார்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்களோ, நீங்க இன்னைக்கோ இல்ல எக்ஸாம்க்கு முன்னாடிக்குள்ள நீங்க என்ன பண்ணிருங்க அப்டின்னா, இந்த சர்டிபிகேட் வாங்கிருங்க. ஓகேவா? சோ வாங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும்போது, நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சரி. இது போக இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்புல அவங்களுக்கு கண் பார்வை முக்கியம் அப்படின்றது குடுத்திருக்காங்க. ஓகே. சோ வேற என்னலாம் குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மேக்ஸிமம் இவ்வளோதான். ஆ ஓகே. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் அவ்வளதான். ஓகே. இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்றவங்க நீங்க ஓடிஆர் அப்படின்ற ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். இதே இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அப்படியே போய் அப்ளை பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ இவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்ன? என்ன அப்படின்றத நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். இது போக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பல்க் வேக்கன்சி காத்துக்கிட்டு இருக்குது. 6000ன்றது இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு 10,000 மேல இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் போகுது. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சைன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற ஆப்ல நடக்கும். ஸோ இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங்காவும் அவைலபிளா இருக்கும். ஸோ சம்டைம் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது ஆன்லைன் கிளாஸ். ஸோ அப்ப அட்டெண்ட் பண்ணாத கிளாஸ் உங்களுக்கு ஆப்ல ரெக்கார்டிங்காவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுக்கான கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சைன் ஐஏஎஸ் அகாடமிய வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அ அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் போகுது. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்ல தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றோம். சைன் ஐஏஎஸ் அகாடமின்ற மொபைல் ஆப். ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, இந்த பேட்சஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது போக வேற எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க் யூ.